சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும். அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும். நீலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிக்க சகோதரங்களே, ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளை நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த முறையிலே அயலவருக்கு நன்மை செய்வதிலேயும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல காரியங்களை செய்வதிலேயும் செலவிடுவதற்கு ஆண்டவருடைய ஆசீரை வேண்டுவோம். இன்றைய பலியானது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், நன்றி பலியாகவும், வேண்டுதல் பலியாகவும், இறந்தோர்க்கான ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே பத்துநாதர் பிரதீப், மெலோடியஸ், கஜேந்திரன், தியா தமது 8வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார். ஆகவே இவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி, இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றல் திறமைகளுக்காக நன்றி கூறி, இவர்களுடைய உள்ள கருத்துக்கள் நிறைவேற இவர்களுக்காக வேண்டுவோம். நன்றி பலியாக தாம் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஒரு அடியார் நன்றி கூறுகின்றார். அவருடைய நன்றிக்காக அவரோடு இணைந்து நாங்களும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வேண்டுதல் பலியாக பிரான்ஸ் நாட்டிலே இஸ்ரேலில் இருக்கும் ஒருவர் விடுதலை பெறவும், அந்த நாட்டிலே அவர் தொடர்ந்து வசிப்பதற்கு நற்கருணை ஆண்டவருடைய கிருபையையும் வேண்டி வேண்டுதல் பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நோயிலிருந்து குணமடையவும் மற்றும் ஒரு அடியார் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தை நோயிலிருந்து விடுபட நற்கருணை ஆண்டவருக்கும் காணிக்க மாதாவுக்கும் வேண்டுதல் செய்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவருடைய வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்க்க வேண்டுமென்று நாங்களும் அவர்களுக்காக வேண்டுவோம். இறைபதமடைந்த சேவியர் மேரி ரோஸ், சேவியர் மேரி சுபாஜனா, கிரகரி கேமிலஸ், இசிதோர் மேரி ஜோசபின், சூசை கிறிஸ்டி, அந்தோனி பிள்ளை சூரி, ஜெகந்தன் சாந்தா, தேவதாஸ் லங்காநாயகி, தேவதாஸ் வினிஷியா, எஸ்ஆர் அந்தோனி பிள்ளை, ஏ திரேசம்மா, அல்ஃபோன்ஸ் சந்தியா பிள்ளை மோகன், மனுவேல் லெபோன்சியஸ், பங்கிராஸ் யசுந்தா, ஜேசுதாசன் ஜான்சன், மனுவேல் பேப்டிஸ்ட், அரியநாயகம் விஜயகுமார் 31ஆம் நாள் நினைவு அஞ்சலி திருப்பலி, அருளப்பு கிரேஸ், இன்பராணி, அஞ்சலோ ஜெனா, சிமியோன், பிரான்சிஸ்கா, சின்னப்பு மனுவல்,
மனுவேல் பாக்கியம், மனுவேல் லிபோன்சியஸ், ஜே சீலன் பியாட்ரிஸ், பிரான்சிஸ் ஜேம்ஸ், சூரி ராஜா. இவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் இவர்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்து தம்முடைய அளவு கடந்த இரக்கத்தை இவர்கள் மேல் பொழிந்து இவர்களுக்கு நித்திய சமாதானத்தை அளிக்க இவர்களுக்காக வேண்டுவோம். திருப்பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருளமை வேண்டுகின்றோம். தவமுயற்சியால் தங்கள் உடலை அடக்கியாடும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனத்தை புதுப்பித்து கொள்வார்களாக. மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நினிவே மக்கள் தங்கள் தூய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் ஜோனா நூலில் இருந்து வாசகம். 2ஆம் முறையாக ஜோனாவுக்கு ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோர்க்கு அறிவி என்றார். அவ்வாறே ஜோனா புறப்பட்டு அவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். ஜோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்ய வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அன்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும்.
என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மையற்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபெறி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ப பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கின்றார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 29 தொடக்கம் 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைமகன் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிடம் யூதர்கள், ஆண்டவர் இயேசுவை விரும்பாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து அடையாளம் கேட்கின்றார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு யோனாவினுடைய அடையாளத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இறைவாக்கினர் யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லி நிற்கின்றார். இறை வார்த்தையை கேட்டு யோனா நினிவே நகர மக்களுக்கு போய் இறை வாக்கை உரைக்கின்றார். இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்ற இறை வார்த்தையை அவர்களுக்கு யோனா இறைவாக்கினர் கூறி நிற்கின்றார். அந்த 40 நாட்களையும் அடையாளமாக அந்த நினிவே மக்களுக்கு அவர் எடுத்துரைக்கின்றார். மனம் மாற
இறைவன் அழைத்து நிற்கின்றார் என்ற இறை வார்த்தையை நினிவே மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த 40 நாட்களும் அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகின்றன. ஒரு மனமாற்றத்தின் காலமாக கொடுக்கப்படுகின்றது, ஒரு அருளின் காலமாக கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கான அந்த 40 நாட்கள் கொடுக்கப்படுகின்றன. எங்களுக்கும் இந்த அருளின் காலமாகிய தவக்காலம் மனமாற்றத்தின் காலமாக, ஒப்புரவின் காலமாக, அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. எவ்வாறு அந்த நினிவே மக்கள் ஆண்டவருடைய செய்தியை நம்பி நோன்பிலே ஈடுபடுகின்றார்கள், இறைவண்டலிலே ஈடுபடுகின்றார்கள், இன்னும் ஈகை போன்ற செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். தங்களது தீய வழிகளிலிருந்தும் தாங்கள் செய்த கொடுஞ்செயல்களிலிருந்தும் அவர்கள் விட்டு விலகுகின்றார்கள், மனம் மாறுகின்றார்கள், ஆண்டவருடைய வழியை தேர்ந்து கொள்ளுகின்றார்கள். அதனால்தான் அவர்கள் நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவர் பக்கம் திரும்புகின்றார்கள். அரசன் முதல் பாமர மக்கள் வரை அவர்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புகின்றார்கள். அப்போது ஆண்டவருடைய மன்னிப்பை, ஆண்டவருடைய ஒப்புரவை அவர்கள் பெற்றுக்கொள்வதை நாங்கள் முதலாவது வாசகத்திலே பார்க்கின்றோம். நாங்களும் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும், மனம் மாற வேண்டும். ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகி சென்ற அனைத்து சந்தர்ப்பங்களையும் நினைத்து பார்ப்பதற்குரிய காலமாக இந்த 40 நாட்கள் அமைகின்றன. எனவே நாங்கள் இந்த 40 நாட்களிலே எம்மையே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எமது உள்ளத்தை நாங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இன்றைய திருப்பாடல் வரிகள் கூறுகின்றன, கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. நாங்கள் நொறுங்கிய நெஞ்சத்தோடு கடவுளிடம் செல்லுகின்ற போது ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் ஜோவேல் இறைவாக்கினர் 2வது அதிகாரத்திலே சொல்லுகின்றார், உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், மாறாக உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஆண்டவர் எம்மை எதிர்பார்த்திருக்கின்றார். எனவே நாங்கள் மனம் மாறிய மக்களாக இந்த தவக்காலத்திலே, அருளின் காலமாகிய இந்த 40 நாட்களிலே ஆண்டவரிடம் நாங்கள் ஒப்புரவாகுவதற்கு எம்மையை தயார்படுத்தி கொள்வோம். ஆண்டவரிடம் எம்மை முற்றுமுழுதாக ஒப்பு கொடுத்து நாங்கள் தொடர்ந்தும் நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இல்லாமல தந்தையாகிய இறைவனிடம் எங்கள் தேவைகள் மன்றாட்டுக்களை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டுவோம். இரக்கத்தின் தந்தாய், மனமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் இத்தவக்காலத்திலே நினிவே நகர மக்கள் மனமாற்றம் பெற்று வரவிருந்த அளவிலிருந்து தம்மை காத்து கொண்டது போல நாமும் எம் தீய வழிகளை கைவிட்டு மனமாற்றத்திற்குரிய செயல்களால் இறைவனின் இரக்கத்தையும் ஆசிரையும் பெற்று வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் விண்ணப்பங்களுக்கு நல்ல பதிலளிக்கும் இறைவா, எதிர்வரும் நாட்களில் ஓயில் பரீட்சைக்கு தோற்றப்போகும் மாணவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை பரீட்சையில் நேர்த்தியாக பிரயோகித்து சிறப்பான முறையில் சித்தியடைய அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய தகப்பனே, தற்காலத்தில் நிலவி வரும் காலநிலை அனர்த்தங்களால் துன்பப்படும் மக்கள் மீது இறங்கியருளும். காற்றையும் கடலையும் அடக்கி ஆளும் அதிகாரமுள்ள தகப்பனே, இயற்கையின் சீற்றத்தால் எதிர்வரும் காலங்களில் என்னாகுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் எமக்கு நீரே துணையாக இருந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். இல்லாமல் அன்பு தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தவக்காலத்திற்கு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றையும் நல்ல முறையிலே பயன்படுத்தவும்,
அதனால் ஆன்மீக புதுப்பித்தலை ஏற்படுத்தவும் ஆழமான ஆன்மீக உறவை எங்களுக்கு ஏற்படுத்த நம்முடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. வர இருக்கின்ற பரீட்சைக்கு மாணவர்கள் ஆயத்தமாகின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு உடைய ஆவியினுடைய ஆசிரியர் நிறைவாக பொழிந்தருளும். இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற அடியவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களது உள்ள கருத்துக்களை நிறைவேற்றியருளும். இந்த நன்றி பலியை ஒப்புக்கொடுக்கின்ற அடியவரை அடியுடைய நன்றியை ஏற்றருளும். வேண்டுதல் பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆழமான விசுவாசத்தோடு உம்மிடம் சமர்ப்பிக்கின்ற அந்த வேண்டுதலுக்கு தயவாக செவிசாய்த்தருளும். இவரையெல்லாம் நினைந்து இந்த இரங்கல் பலியை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மன்னிப்பு நிறைவாக கிடைப்பதாக. அவருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய அளவு கடந்த கருணையை அவர்கள் மேல் பொழிந்து அவர்களை உம்முடைய சன்னிதானத்தில் ஏற்று நித்திய சமாதானத்தை அவர்களுக்கு வழங்கியறலும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எல்லா வேளையிலும் எங்களை வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய். என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்தின் நலனுக்காகவும் மது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சுடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இன்றைய பலியின் போது நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியவர்களை நினைந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித யாகப்பர், இலங்கை திருத்தூதர் புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உள்ளுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை போக்கும் ஒருவரின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் ஒருவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் ஒருவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
செயலாக எனில் வாழும் துணையாளு நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாளு நீ அல்லவா. இந்நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக அருள் வாழ்வின் நிறை காண் இனி தேர்ந்த என் மன்னவா. இனி தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாளு நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாளு நீ அல்லவா. எந்நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. ஜூபிலி ஆண்டுக்கான சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் முன்னக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன். படுவோமாக. இறைவா, உம் அருளடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, உம் மக்களை காத்தருளும். ஏனெனில் எத்தீங்கும் அவர்கள் மேல் ஆட்சி செலுத்தாதவாறு
எவ்வித இடரும் அவர்களை துன்புறுத்தாதவாறும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களை கனிவுடன் தூய்மையாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.